வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. எங்களுடைய வீடியோஸ் தொடர்ச்சியா வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா, எங்களுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய டெலகிராம் உடைய லிங்க் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்கு அல்லது ஒரு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, சார்ட்ல எங்களுடைய நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேணாம். கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்க கேளுங்க. ஸோ இந்த வீக்கான நியூஸஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மண்டே ஒரு பெரிய நியூஸஸ் கிடையாது நமக்கு. பட் நமக்கு செஃப்ஃபுடைய ஸ்பீச் இருக்கு. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பேஸ் பண்ணி ஸ்பீச்சஸ் இருக்கு. அண்ட் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியாவுடைய பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸும், அதுக்கப்புறம் ஜப்பானுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் செஃப்வுடைய ஸ்பீச் இருக்கு. ஸோ டோட்டலாகவே மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த நியூஸஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னம்னா, புதன்கிழமை தான் நமக்கு ஹெவியான நியூஸ் இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் 7:30 மணிக்கு இருக்கு. அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு யுஎஸ் உடைய கோர் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஓகேங்களா? கோர் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. கண்டிப்பாக நல்ல இம்பாக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கேடோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு ரொம்ப முக்கியமான எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வர மே 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ அவங்களுடைய டோட்டலாக அவங்களுடைய மார்க்கெட்டுடைய இன்டெப்த் எக்கானமி அண்ட் ஃபைனான்சியல் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இங்கே மீட்ல நடக்கும். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் அப்கமிங் மார்க்கெட்டில் யூஎஸ் உடைய மூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னம்னா, நமக்கு இசிபி, அதாவது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் பிபிஐ நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் யுஎஸ் உடைய 30 இயர்ஸ் பாண்ட் ஆக்ஷன் ஏலம் இருக்கு. ஸோ அதில் கண்டிப்பாக தெரியும். இந்த ஸ்பீச்சை பேஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரைடே பவுண்டுடைய ஜிடிபி இருக்கு. அண்ட் யுஎஸ் உடைய மிசிஷியன் கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ப்ரைஸஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீக்கான நியூஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டியது 1, 2 அண்ட் தென் 3, 4. இந்த தான் 4 நியூஸஸ் இருக்கு. ஸோ புதன்கிழமையே 2 இம்பேக்டான நியூஸஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம வீடியோ வரும். அன்னைக்கு நமக்கு லைவும் இருக்கு. அதில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸ்ஐ ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் மார்னிங் வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு 250, 200 to 250ல் நான் ஃபார்ம் பேரோல் வந்தால் ஓரளவு புல்லிஷில் இருக்கும். 250க்கு மேலே வந்தால் 300 வரும்போது நல்லாவே புல்லிஷாக மார்க்கெட் மாறணும். இது டேட்டா பேஸ் பண்ணி, ஏன்னா அவ்வளோ பெரிய டேட்டா 212 தான் அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. அதாவது நான் ஃபார்ம் பேரோலில் எக்ஸ்பெக்டேஷன் 212K தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ரைஸ் வந்தது 303K, நல்ல புல்லிஷாக வந்திருந்தது. இது எதுக்குன்னா யூஎஸ்க்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஹவர்லி ஏர்னிங்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை. 0.3 சேம் அதே தான் இருந்தது. அதில் நியூட்ரல், இது நியூட்ரலாக நம்ம சொல்லலாம். பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3.8 இதுவுமே புல்லிஷில் வந்தது. அதாவது 3.9 இருந்தது, 3.8 நமக்கு வந்திருந்தது. ஸோ இதுவுமே புல்லிஷ். ஸோ ஒரு டேட்டாவாக நம்ம பார்க்கும்போது யூஎஸ் எக்கனாமி நல்லா இருக்கு, புல்லிஷில் இருக்கு அப்படின்னு சொல்லி புல் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தோம். பட் ப்ரைஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் கீழே இருந்து ஒரு புல் ஆயிட்டு திருப்பி வந்த ஸ்பீச்சஸில் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்லா அப்படி ரேலி ஆகி அப்படியே நின்றுக்குச்சு. ஒரு 6:30 மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இங்கே மேலே ஒரே ஸ்பீடில் போன மார்க்கெட் அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் கொடுக்காம நின்றுக்கிட்டே இருந்தான். ஸோ இந்த ஸ்பீச்சில் திருப்பி மார்க்கெட் இந்த பர்டிகுலர் ஹையை பிரேக் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ப்ரைஸ் என்ன பண்ணிட்டான்னா, அப்படியே கீழே இறக்கி மார்க்கெட் நின்றுட்டான். ஸோ இப்போ இந்த மார்க்கெட் டோட்டலாகவே நமக்கு ரிவர்சல் மாதிரி தெரியுதுங்க.
ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து அவன் வந்த இவ்வளோ டேட்டாஸ் கண்டிப்பா பாசிட்டிவ்ல தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தது. இதோட ஆட் அண்ட் டேட்டாஸ்ல மட்டும் நமக்கு ஹவர்லி ஏர்னிங், அன்எம்ப்ளாய்மென்ட்ல மட்டும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்திருந்தது அப்படின்னா, கண்டிப்பா கொஞ்சம் கீழ இறங்கி மேலே ஏறி இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நடந்த மாரி, நான் ஃபார்ம் பேரோல்ல நடந்த மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரேர். பட் இது பாசிட்டிவா தான் மேக்ஸிமம் வரணும் அப்படிங்கிறது அந்த வீடியோவுடைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியது. வந்த டேட்டாவும் பாசிட்டிவ். பட் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகல. மார்க்கெட் இப்ப நெகட்டிவ் ஆயி நின்னுட்டு இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ்னஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதோடைய தொடர்ச்சி தான், கன்டினியூட்டி தான் வரதுக்கான சான்சஸ் தெரியுது. அண்ட் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகறதுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4 ஹவர்ல போய் பார்க்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்ல. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு நியூஸ் வந்த உடனே நான் ஒரு 1 ஹவர்ல காட்டுறேன். ஸோ பிரைஸ் நியூஸ் வந்த உடனே டக்குன்னு மார்க்கெட் கீழ வந்துட்டு மேல போனது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் அப்படியே அங்கேயே மேலேயே ஹோல்ட் ஆகி நின்னுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்த ஸ்பீச்ல மார்க்கெட் கீழ இறக்கிட்டான். ஸோ இது நமக்கு இப்ப என்ன மாரி ஒரு பேட்டர்னாக இருக்கு அப்படின்னா, இது நமக்கு எல்லாருக்கும் புரியிற மாரி ஆக்சுவலா QM பேட்டர்னா இருக்கும். பட் எல்லாருக்கும் புரியிற மாரி நம்ம ஒரு பேட்டர்ன்ல இந்த மார்க்கெட்ட பார்க்கலாம். இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ பிரைஸ் மேல போய், கீழ மேல போய், கீழ ஸோ இப்ப மார்க்கெட் மேல போய் நிக்குது. ஒரு ஷோல்டர். ஓகே. ஒரு ஷோல்டர் டூ சாரி. ஒரு ஷோல்டர்ல மார்க்கெட் 2 ஷோல்டர் போட்டு நின்னுட்டு இருக்கு. ஸோ இப்ப பிரைஸ் ஆக்டிவேட் ஆனா, மார்க்கெட் கீழ வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டீஸ் அதிகமாக இந்த மார்க்கெட்ல தெரியுது. ஸோ இப்ப பிரைஸ் பாருங்க. இப்ப ஒரு சேனல் ஃபார்மேஷன். டாப் சேனல்ஸ் நமக்கு நல்லாவே மார்க்கெட்ல ஆக்டிவேட் ஆயி நின்னுட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த டாப் சேனல கீழ நம்ம அப்படியே ஒரு பேரலல் சேனலா எக்ஸ்பேண்ட் பண்ணாம மார்க்கெட்ல இத அப்படியே ஒரு பேரலல் சேனலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நமக்கு மார்க்கெட் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்க்கும் இந்த மார்க்கெட் நின்னுக்குது. ஸோ இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான பேட்டர்னும் நமக்கு இப்ப வந்துருச்சு. ஷோல்டர், ஹெட் அண்ட் ஷோல்டர். அப்ப இந்த பிரைஸ் இந்த பாட்டம் பிரேக் ஆகும்போது 103.90 பிரேக் ஆகும்போது, நீங்க ஆக்டிவேட் ஆகல. நமக்கு ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரைட் ஷோல்டருடைய இந்த டாப் 104.70 அப்படிங்கிறது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் பூம் ஆயி மேல போயிடும். ஏன்னா நம்ம டேல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த பெரிய சேனல் இந்த சேனல் ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கறனால, ஓகே. ஸோ இங்க சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் இந்த புல்லிஷ் மூவ் எதிர்பார்த்திருந்தோம். பட் இது இப்ப ஃபெயில் ஆகறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ நமக்கு இப்ப கீழ உடைச்சுட்டான். இந்த ரைட் ஷோல்டர் நமக்கு இந்த நெக் லைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் கீழ வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த சேனலுடைய பாட்டத்துக்கு பிரைஸ் வர ஆரம்பிச்சுரும். 103.50 ஆர் 103க்கு மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹையா இருக்கு. 103க்கு வந்துரும். இதே நம்ம ஒரு 4 ஹவர்ல இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஃபெயிலியர் ஆகணும். ஃபெயிலியர் ஆயிட்டு மார்க்கெட் மேல போணும்னா, சிம்பிளா இந்த ரைட் ஷோல்டர நீங்க வச்சுக்கலாம். 104.70 பிரேக் ஆயிடுச்சுன்னா, மட்டும் தான் DXY மேல போகும். கீழ உடைக்காம மார்க்கெட் இந்த ஜோன இப்போதைக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த டாப்பும், இந்த பாட்டமும் வச்சுக்கலாம். இங்க உடைத்தால் கண்டிப்பாக மார்க்கெட் செல் ஆகும். நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஏரியாக்கு மார்க்கெட் வந்துரும். ஒருவேளை மார்க்கெட் இங்கேயே கன்சாலிடேட் ஆகி மேல உடைச்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர். ஸோ மார்க்கெட் நல்லாவே மார்க்கெட் புல்லிஷ் ஆகி 106 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகி போகும். ஸோ இதுதான் இப்போ மார்க்கெட்ல ஃபார்ம் ஆயிருக்கிற கண்டிஷன். இதே ஹீரோ ESTல நம்ம பார்க்குறோம். சேம் அப்படியே ரிவர்சல்ல நடந்திருக்கும். ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் இங்க இருந்து கீழ வந்த மார்க்கெட் இப்ப சப்போர்ட் லெவல்ல நின்னுட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் உடைந்து கீழ இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வரைக்கும் டிராவல் ஆவான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பிரைஸ் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, கீழ ஒரு 50 பிப்ஸ் கீழ நம்ம எதிர்பார்த்திருந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நியூஸ் வரும்போது நம்ம இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த 45 இந்த லெவல் 1 ஹவர் சார்ட்ல நான் காட்டியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 45லேருந்து 65க்குள்ள பிரைஸ் திரும்பினால் செல் அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிரைஸ் கீழ சப்போர்ட் எடுத்து இப்ப நின்னுட்டு இருக்கான்.
அதே ஸ்பீட்ல மார்க்கெட் மேல போயிடுக்கு. ஸோ இத அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதுவும் QM லெவல் தான். பட் நம்ம வந்து இது வந்து இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரா இத நம்ம பார்த்துக்கலாம். பிரைஸ் போயிட்டு கீழ வந்து இப்ப நின்னுட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ இங்க பிரைஸ் இப்ப சப்போர்ட் லெவல்ல நிக்குது. மேல பிரேக் ஆனால் மார்க்கெட் மேல போயிடும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணாலும் நமக்கு இந்த நெக் லைனும், ட்ரெண்ட் லைன் எல்லாமே ஒட்டுக்கா இருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது யூஎஸ்டி மேல போக வாய்ப்புகளும் அதிகமா உண்டு. ஒருவேளை மார்க்கெட் ஃபெயில் ஆகணும் அப்படின்னா, கீழ வந்தா கூட கீழ இருக்கக்கூடிய இந்த லெவல் 1.0760 உடைந்தால் தான் நமக்கு செல் ஆகும். ஓகேங்களா? அதுவரைக்கும் செல் கிடையாது. நம்ம அங்க பேசின மாரி இந்த நெக் பாயிண்ட்ட நம்ம பேஸ் பண்ணி பார்க்க முடியாது. 1.0760 பிரேக் ஆனா தான் மார்க்கெட் கீழ வரதுக்கான சான்சஸ் உண்டு. இங்க நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர இப்ப வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுறான். ஸோ ரைட் ஷோல்டர் இன்னும் கூட கொஞ்சம் கீழயும் வரலாம். இந்த லெவல்லயும் எடுக்கலாம். அதனால நம்ம வந்து சேஃபா இத பிரேக் பண்ணும்போது நம்ம செல் போடுறது தான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் இத பிரேக் ஆகும்போது, அதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, மேல ஏதாவது ஒரு இத உடைக்காம ஃபார்மேஷன் கிடைக்கும். இந்த டாப்பர்ல நமக்கு ஃபார்மேஷன் கிடைக்கும். இப்ப பிரைஸ் வந்து மேல போகாம இங்க கன்சாலிடேட் ஆகி இங்க ஃபார்மேஷன் கிடைச்சிட்டா கூட நம்ம இத பிரேக் பண்ணும்போதே இத பிரேக் பண்ணிடுவான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் மார்க்கெட் வந்து அது எதுவுமே பண்ணல. மெதுவா கன்சாலிடேட் மேல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கரெக்ஷன்ல நம்ம இங்க பை எடுக்கலாம். மார்க்கெட் இன்னும் மேல போக சான்சஸ் அதிகமா இருக்கும். பவுண்ட் USD. ஸோ பவுண்ட் USD பொறுத்தவரைக்கும் டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அந்த இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு இந்த சப்போர்ட்குள்ள இருக்கு. இப்ப இருக்க சப்போர்ட் லெவல். ஸோ இத உடைச்சு கீழ இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் போலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட் லெவல்ல மேலே ஏறி இப்பவும் மார்க்கெட் இருக்கிறது ஒரு பக்காவான சப்போர்ட் ஏரியா தான். ஸோ பிரைஸ் இருக்கிறது இப்ப பக்காவான சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வந்திருந்தது. ஸோ கீழ உடைச்சிட்டு பிரைஸ் இன்னொரு ரீடெஸ்ட் பண்ணி கீழ உடைச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு ஃப்ளோ மார்க்கெட்ல வந்திருக்கும். பட் பிரைஸ் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்ப இத வந்து நம்ம டச் ஆக வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் பக்காவா மார்க்கெட்ல வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்ப பிரைஸ் இந்த ஹைய பிரேக் பண்ணும்போது, நமக்கு மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் ஹையாக உண்டு. ஸோ இந்த ஹை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹை. இன்னும் இங்க ஃபார்மேஷன் கரெக்ட்டா கன்ஃபார்ம் ஆகலைங்க. இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேல போயிட்டு ஈரோஎஸ்டிலேருந்து எல்லா மார்க்கெட்லயுமே என்ன ஆகும்னா, பை ஆகணும் அப்படின்னா, மேல போய் கீழ வந்து இப்படி மேல ஏறும் பொழுது தான் நம்ப பை கன்ஃபார்ம் பண்ணி இந்த மார்க்கெட்ல பை எடுக்கணும். பிஃபோர் தட் இந்த பிரேக் முன்னாடியே நம்ம பையும் ட்ரை பண்ணலாம். பட் இங்க இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. நமக்கு வந்து நியூஸ் வந்த உடனே மார்க்கெட் ஒரே புஷ்ஷா கீழ வந்துட்டு இம்மீடியட்டா மார்க்கெட் வந்து மேல போயிடுச்சு. ஓகேங்களா? கீழ வந்துட்டு இம்மீடியட்டா மேல போயிடுது. அதனால நம்ம வந்து இந்த இடத்துல இன்னொரு சின்ன டிராப் வரும்போது நமக்கு இங்க கன்ஃபர்மேஷன் ஆனால் மட்டும் பை ட்ரை பண்ணலாம். முடிந்த அளவு இந்த மார்க்கெட்ல பை ட்ரை பண்றது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். செல்ல விட கொஞ்சம் கீழ வரும். ஓகேங்களா? மண்டே மார்க்கெட்ல அப்படி லைட்டா கீழ வந்துட்டு, அதுக்கப்புறம் ராலிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கீழ கிடைக்கும்போது பை ட்ரை பண்ணுங்க. எல்லா இடத்திலும் எஸ்எல் யூஸ் பண்ணுங்க. இந்த எஸ்எல் உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் நாங்களும். கோல்டு வரும்போது அத பத்தி பேசலாம் கொஞ்சம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா USD. ஸோ ஆஸ்திரேலியா USD பொறுத்தவரைக்கும் டேல பார்த்தோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருந்தாலுமே, நமக்கு வந்து ஒரு 4 ஹவர் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம போய் பார்க்கும் பொழுது, பிரைஸ் பாருங்க ஒரு நல்ல பிரேக் ஆயி ரீடெஸ்ட் ஆன மாரி ஆயிடுச்சு இந்த இடம். ஸோ மண்டே மார்க்கெட்ல கொஞ்சம் கீழ வரும். ஏன்னா, இங்க வந்து சப்போர்ட் லெவல் இல்லாதனால கொஞ்சம் கீழ வந்தால் கூட, திருப்பி மார்க்கெட் வந்து மேல திரும்பினால், நமக்கு வந்து பைக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஹையராக உண்டு. ஓகேங்களா? ஸோ இதுலயும் பை தான் நமக்கு தெரியுது. ஸோ இது எவ்வளோ தூரம் போகும்? இப்ப ஈரோஎஸ்டி எவ்வளோ தூரம் போகும்? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மேல இருக்கக்கூடிய டாப்பர் வரைக்கும் நமக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆகுறான் அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆக்டிவேட் ஆனா கூட நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேல புஷ் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. இதே பவுண்ட் USDங்கும்போது நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போவோம். இங்கே ஒரு 150 பிப்ஸ் வருது. ஆஸ்திரேலியா USD எடுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஹை பிரேக் ஆகுது. ஓகே. இங்க இருந்து பிரேக் ஆனால் நமக்கு மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒரு 180 பாயிண்ட்ஸ்க்கு மார்க்கெட் மேல போக சான்சஸும் உண்டு. ஸோ எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு 100 பிப்ஸ்க்கு மேல இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆகும்போது பை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை நம்ம இங்க
ட்ரை பண்ணணும். ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பக்கா சப்போர்ட் லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த பேட்டர்ன் வந்து ஒரு இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி கம்ப்ளீட் பண்ணிடுது. ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இங்கே கிளீனாக தெரியும். ஸோ இது வந்து QM பேட்டர்ன், பட் நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அதை வச்சுக்கலாம் எல்லாருக்கும் புரியறதுனால. ஓகே, கீழே வந்து ஸோ மேலே போயிட்டு கீழே வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட மேட்ச் ஆகி நிற்குது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. திருப்பி மார்க்கெட் இந்த ஹை பிரேக் ஆகும்போது எடுக்கலாம், அல்லது ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு பை கொடுத்தால் நம்ம இந்த மார்க்கெட்டில் பை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நமக்கு இங்கேருந்து இந்த டாப்பரில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் உண்டு. அதையும் உடைக்கவும் சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ யூஎஸ் வந்து வீக் ஆகிறது நேற்று அந்த ஹை பிரேக் ஆகிருந்தது அப்படின்னா இந்த DXY வந்து மேலே போயிடுக்கும். ஸோ DXY வந்து நேற்று இந்த ஹையை வந்து வந்த ஸ்பீடுக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணியிருந்தான் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு எல்லா பாசிபிளும் இருந்திருக்கும், ஸ்ட்ராங்காக எடுக்கும் மார்க்கெட். பட் ப்ரைஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீக் ஆனனால எல்லா சப்ஸ்டன்ஸ்லேயும் நமக்கு வந்து வீக்னஸ் நல்லாவே க்ளீனாக தெரியுது. எல்லாமே சப்போர்ட் லெவலில் இருக்கனால எல்லாருமே இப்போ ரேலியை ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் ஃபேஸில் போயிட்டு இருந்தது. அதாவது இங்கேருந்து ஆரம்பித்த மார்க்கெட்டு இங்கேயும் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சு, ரைட்? ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இடத்த வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபேக்காக கூட மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான். அப்படிங்கும்போது இந்த முறை மார்க்கெட் திரும்பி கீழே வந்தால் இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டிஸையும் கலெக்ட் பண்ணி கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ கீழே இருக்கக்கூடிய இன்னும் கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிற அளவு மார்க்கெட்டில் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தாராளமாக. ஒரு 4 hour சார்ட் அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது ப்ரைஸ் பாருங்கள் கீழே இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் டீப்பாக வந்துட்டு அந்த சப்போர்ட் போயிட்டு மேலே போயிடுக்கணும், போகலை. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல என்ன ஆகிடுக்கு அப்படின்னா இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ண உடனே இம்மிடியேட்டாக மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை வந்து ஃபேக் பிரேக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஹைக்கு மேலே போனால் தான் பை. ஸோ கீழே இப்படி கீழே வரணும்னா டைரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே வராது. ஸோ ப்ரைஸ் கீழே வந்து லைட்டாக மேலே போய் கீழே வரும்போது நம்ம தாராளமாக செல் ட்ரை பண்ணலாம் இந்த மார்க்கெட்டில். ஸோ யூஎஸ்டி கேடை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை அப்டேட்டில் கண்டிப்பாக என்ட்ரி ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட் வந்துடும். கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல என்ட்ரி ட்ரை பண்ணுவோம். யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டை எதுவுமே பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த ஹை வந்து மார்க்கெட்டில் வந்து பிரேக் ஆகணுங்க. ஓகே, இந்த ஹை வந்து பிரேக் ஆகலை. ஸோ இங்கே அப்படியே டச் பண்ணி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போய்ட்டுணும், ஒரு ஷேடோ மேலே போய்ட்டுணும், அல்லது ப்ரைஸ் வந்து ஒரு க்ளோஸே மேலே கொடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே நல்லா போயிட்டு வந்தான் அப்படின்னா நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா ஜப்பானுமே அவ்வளோ ஸ்ட்ராங்கான மூவ் இல்லை. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய கன்சூமர் கான்ஃபிடென்ஸில் ஏதாவது ஒரு ஃப்ளாஷஸ் கொடுத்தால் அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். நமக்கு வரக்கூடிய FOMC மினிட்ஸ், ஃபெட் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி அவங்களுடைய FOMC மினிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம யூஎஸ்டி ஜப்பான் கை வைக்கலாம். அது வரைக்கும் யூஎஸ்டி ஜப்பானை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. யூஎஸ்டி செஃப் கொண்டு அப்படிதான், செஃபோடைய நியூஸஸ் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு டேல பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து டாப் ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் நிற்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 hourல இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் நமக்கு ஃபார்ம் ஆகி ரெடியாக நின்றுட்டு இருக்கான் இந்த மார்க்கெட். ஓகே, ஸோ ஷோல்டர், ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இந்த நெக் பாயிண்ட் நமக்கு பிரேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ பிரேக் ஆனோடனே கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் கிடைக்கும். ரீடெஸ்ட்டில் நம்ம செல் ட்ரை பண்ணிக்கலாம். இது கன்ஃபார்ம் ஆகுதா இந்த பேட்டர்ன் எல்லாத்துலேயும் நமக்கு இப்போ பாருங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து
ஈரோ எஸ்டி, பவுண்ட் எஸ்டி, ஆஸ்திரேலியா எஸ்டி, மூணுலேயுமே நமக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் ஈரோ அண்ட் பவுண்டில் இருக்கு மெயினாக. ஏஎஸ்டி செஃப்ல நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்தது. ஓகேங்களா? இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர், டிஎக்ஸ்ஒய் அண்ட் செஃப்ல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர், ஈரோ எஸ்டி அண்ட் பவுண்ட் எஸ்டியில் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து மார்க்கெட்டுடைய டேர்னிங் பாயிண்ட்டை நல்லாவே புஷ் பண்ணி காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் அப்போ என்ன தெரியுதுன்னா, நமக்கு யூஎஸ் வந்து இந்த வீக் கம்மிங் வீக் வந்து கண்டிப்பாக வீக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. இதில் க்ளீன் பிரேக் அவுட், ஓப்பன் பிரேக் வந்தால் எடுக்காதீங்க. ஓப்பன் பிரேக் மீன்ஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு கேண்டில் கேப் டவுன் ஆகி க்ளோஸ் ஆகுது அப்படிலாம் இல்லை. நமக்கு ரன்னிங் மார்க்கெட்டில் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு அப்புறம் மார்க்கெட்டில் க்ளீன் பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும் இதை பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் திருப்பி மேலே போய் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தால் மட்டும், கேண்டில் க்ளோஸ் பண்ணால் மட்டும், அதாவது டக்குன்னு ஒரு கேண்டில் வந்தால் கூட திருப்பி மேலே போயிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணால் அதை வந்து நீங்கள் பிரேக் அவுட்டாக எடுத்துக்கங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மார்க்கெட்டில். ஏன்னா செஃபோடைய நியூஸஸ் இருக்கிறனால கண்டிப்பாக அதோடைய இம்பேக்டுக்கு ஏதாவது நடக்கலாம். அதனால் ஆஃப்டர் தட் நமக்கு ஒரு கேண்டில், ரெட் கேண்டில் க்ளீன் க்ளோஸ் வந்தால் மட்டும்தான் இதை பிரேக் அவுட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீடெஸ்ட்டில் செல் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ அந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் நிறையா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நேற்று நியூஸ் வந்தும் சாதகமாக அமையல, அதுதான் ஒரு பெரிய பாயிண்ட். ஸோ ஒரு டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே புல்லிஷ் இங்கே இருந்தது. நமக்கு டே ஸ்வீப்ஸ் இருந்தது. ஸோ அதனால் ஒரு நல்ல மார்க்கெட் வந்து கீழே வந்து 60 பிரேக் பண்ணுவான், 2260 பிரேக் பண்ணனா மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் 2260 மார்க்கெட் பிரேக் பண்ணல. இப்போதைக்கு நமக்கு இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 2260 தான், இப்போவும் அதான் இருக்குது. ஸோ 2260 உடைந்தால் தான் மார்க்கெட் கரெக்ஷன் சொல்குள்ள போகிறான். 2145 உடைந்தால் தான் மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக செல் ட்ரெண்டுக்குள்ளேயே வருவான், டீப் கரெக்ஷனுக்கு வருவான். இல்லைன்னா அந்த மார்க்கெட் வராது. ஸோ இப்போ மேலே வந்து நமக்கு யாருக்குமே லெவல்ஸ் கிடையாதுங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி அது வந்து ரேலியில் போயிட்டே இருக்கிறான், ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ மார்க்கெட்டில் மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2345லேருந்து 60க்குள்ள மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஓகேங்களா? அதையும் தாண்டினால் 2400. ஸோ அப்ராக்சிமேட்டாக 2500 வரைக்கும் போகலாமா அப்படின்னா வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ வந்து டேட்டா நமக்கு வந்து டிஎக்ஸ்ஒயில் வந்த டேட்டா பாசிட்டிவாக வந்தும் டிஎக்ஸ்ஒய் ஃபெயிலியர் ஆகிடுக்கு. ஸோ இது பியூர் இன்வெஸ்டருடைய மூமெண்ட் அப்படிங்கிறது தெரியுது. கோல்டில் ஹையஸ்ட் இன்வெஸ்டர்ஸோடைய ப்ரெஷர் இருக்கு. ஸோ ப்ரைஸ் மேபி நமக்கு வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் செல் நடந்தாலும் திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போதைக்கு பை தான் பண்ணணும். நமக்கு எப்போ ப்ரைஸ் வந்து க்ளீனாக 2260 பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுறானோ அப்போ நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, ப்ரைஸ் வந்து 2145 பிரேக் பண்ணால் நம்ம வந்து ஒரு டீப்பான கரெக்ஷனே எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இதை உடைக்கும் போது பெருசாக நடக்கும். ஸோ இங்கே உடைத்தால், இந்த 60 உடைத்தால் ப்ரைஸ் கீழே இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் வரைக்கும் வருவான். இதையும் உடைத்தால் தான் நமக்கு வந்து டீப் கரெக்ஷன். ஸோ இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் செல் வந்தாலும் நம்ம இம்மிடியேட்டாக மார்க்கெட்டில் பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? மார்க்கெட்டில் பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு 50%, அதாவது இந்த லெவல் பிரேக் ஆகும்போது சேம் டார்கெட் தான். 2225 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் 2200 நம்ம செகண்ட் டார்கெட்டும் எதிர்பார்த்தோம். இப்பயும் இந்த மார்க்கெட் உடைந்தால் இந்த 2 லெவலுக்கு தான் மார்க்கெட் போகும். ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா 2330 இருக்குது. ஸோ இங்கே போய் நான் பை பண்ணலாமான்னா கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே ஒரு கன்சால்டேஷன் கண்டிப்பாக கொடுத்து ப்ரைஸ் கீழே வரும்போது நீங்கள் பை ட்ரை பண்ணுங்க. தயவு செய்து எஸ்எல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1900, 1950, 2000 இந்த மாதிரி லெவல்ஸில் பை எடுத்தவங்க இன்னமும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க. இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேட்டா இருந்தால் ஓகே, நம்ம வந்து ஒரு ரஃப் ஃபிகராக தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். காரணம் இப்போ வந்து நமக்கு வந்து டேட்டா இருக்குது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்துட்டு மேலே வந்து இங்கே நிற்கிறான்.
ஸோ இங்கே நிற்பானா நிற்க மாட்டானா, இங்கே நிற்கலை, இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது, ஸோ இங்கெல்லாம் நம்ம செல் எடுக்கலாம் அப்படின்னு சில கான்செப்ட் கொண்டு வரலாம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா இல்லை. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் இனிமே இது வரைக்கும் பண்ணலைங்க. இன்ட்ராடே இப்போ ஏதாவது அடிஷ்னல் பொசிஷன் எடுத்தால் கூட அதுக்கு ஒரு ஸ்டாப் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே பாட்டமில் இருக்காங்க நிறைய பேர் கீழே சார் இங்கே இருக்குது என்னுடைய ஆர்டர் 850, 900, 950 இங்கெல்லாம் ஆர்டர் வச்சிருக்கிறேன், இன்னும் எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லை, டேட்டாவே இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இந்த வீடியோ பார்க்குறேன், அல்லது நான் இப்போ தான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இல்லை இப்போ தான் இனிமேல் ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ்குள்ளே போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க தயவு செய்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா திருப்பி நீங்களும் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளில் மாட்டிக்குவீங்க. வெளியில் வர்றது கடினமாக இருக்கும். மார்க்கெட் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த புல்லிஷ் மூவ் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ்லேருந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய கரன்சி பிரிண்டிங் அதிகமாகிடுக்கு. 1. 2வது எல்லா இன்வெஸ்டர்ஸ்னா யாருங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, உலக நாடுகளுக்கு நம்மளுடைய பணத்தை ஒரு டாலராகவோ இல்லை வேற ஒரு கரன்சியாகவோ கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த நாடுகளுக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட்டும் அதுதான். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அவங்க நமக்கு வட்டி கொடுப்பாங்க, அதுக்காக அந்த பணத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது தான். ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் அவங்க தான் பிக் இன்வெஸ்டர்ஸ். அவங்க எல்லா கண்ட்ரி மேலேயும் அவ்வளோ நம்பிக்கையாக இல்லை. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்துக்கொண்டு கோல்டுலேயும் பிட்காயின்லேயும் எல்லா கரன்சிலையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கண்ட்ரிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு இப்போ கோல்டுலேயும் பிட்காயின்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோடைய இம்பேக்ட் அங்கங்கே புஷ் பண்ணி விடுறது தான் இப்போ அந்த மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குங்க. ஓகே, இது எங்கே எண்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. ஒரு டேட்டாஸ் இருந்ததுன்னா கூட அந்த டேட்டா மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே சான்சஸ் இருக்குமா, நம்மளுடைய ரீட்டைலர்ஸ் இம்பேக்ட் அதிகமாக வரும்போது அங்கே ஹோல்ட் ஆகுமா, ஒரு கரெக்ஷனுக்குள்ளே வருமா, அது பிரேக் ஆகுமான்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே டேட்டாவும் நமக்கு லைஃப் டைம் ஹையில் இருக்குது. ஸோ அதனால் இனி உள்ளுக்குள்ளே போகிறவங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி போங்க. திருப்பி சொல்கிறோம், ஒரு முக்கியமாக ஒரு லெவல், இந்த லெவல் பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். அப்படின்னா அந்த லெவல் பிரேக் ஆனால் செல் போங்க. மேலே போய் செல் எடுக்கிறது தப்பு கிடையாது. பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். அது ஒரு 5 பாயிண்ட்டோ 6 பாயிண்ட்லையோ ஸ்டாப் லாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இமிடியேட்டாக அதை அடித்தா கூட அந்த ஆர்டரை முடிச்சுட்டு திருப்பி வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு. கண்டிப்பாக அவங்க இப்படியே பை பண்ணிட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. முதல் பாயிண்ட், ஒரு ஸ்டேஜில் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுவாங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புக்கிங்ஸ் கீழே பை பண்ணியிருக்கவங்க அவங்க புக் பண்ணி வெளியில் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மார்க்கெட்டை ரொம்ப ரேலியாக இன்க்ரீஸ் பண்ணி மேலே தள்ளிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மார்க்கெட் ஒரு இடத்துல போய் ஹோல்ட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இம்மிடியேட் ஃபால் மார்க்கெட்டில் வரும். அதனால தான் நம்ம ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகுதா, ஏதாவது ஒரு சப்போர்ட் பிரேக் ஆனால் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ஒரு சப்போர்ட் கூட பிரேக் ஆகாமல் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. அதனால ஸ்டாப் லாஸ் மஸ்ட். இந்த இடத்துல இப்போ இருக்கிறதுல கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஆட் பண்ணிங்க. இல்லை சார் நான் மேலே போக போக நான் செல் பண்ணிட்டே இருக்கிறேன், எனக்கு ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்லாம் இந்த டைமில் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுடைய மூவ்மெண்ட் ஸ்டாப்பே ஆகலை. ஓகே, அவங்க புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க, மார்க்கெட்டை ரேலிக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால ஏதாவது ஒரு சப்போர்ட் நம்ம ரெகுலர் வீடியோஸில் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகுது அப்படின்னா என்னன்னா மார்க்கெட் அங்கேருந்து செல்லுன்னு கிடையாது. முதல் பாயிண்ட் சொல்லிட்டேன். அவங்களுடைய ரேலி, அதாவது இன்வெஸ்ட் புஷ் பண்ணிட்டு இருக்கிற ரேலி ஸ்டாப் ஆகுது. ஸோ அவங்க புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மல்டி கன்ஃபர்மேஷனில் அங்கே டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம செல்குள்ளே போகலாம். அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம இங்கேருந்து இப்படி ரேலியை மேலே வந்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய டாப் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இப்போ மார்க்கெட் நிற்குது. ஒரு டே ஃப்ரேமில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இங்கே போய் மார்க்கெட்டை பை பண்ணாதீங்க. இந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட 82.50 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கும். கீழே இறங்கும்போது நம்ம பை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல செல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் மார்க்கெட் செல் ஆக்டிவேட் ஆகலை. வெயிட் பண்ணுங்க.
கண்டிப்பாக மண்டே ஆர் டியூஸ்டே வீடியோவில் இங்கே செல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறோம். புதன்கிழமைக்குள்ளே மார்க்கெட் 82.50க்கு வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் ரேலி எடுத்து திருப்பி மேலே போக சான்சஸ் ஹையராக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு டீசெண்டான மூமெண்ட்டில் தான் மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ மேலே இப்போ செல் ட்ரை பண்ணுவோம், பை ட்ரை பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து கீழே உடைச்சிருவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், உடையல. ப்ரைஸ் திருப்பி ரேலிக்குள்ளே மேலே போகிறோம். ஸோ ஒரு வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ணுவோன்னா புஷ் பண்ணி மேலே இந்த கேப்ஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு வருவோம், அல்லது இந்த சேனலுடைய டாப் 28.3 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகவும் சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவரில் நம்ம இந்த இடத்துல எதிர்பார்த்துருந்தோம். ஸோ ப்ரைஸ் கீழே வந்து மேலே போய் இங்கே திரும்பி கீழே இங்கே உடைச்சிருந்தா, இந்த சப்போர்ட் உடைச்சிருந்தால் இப்போ மார்க்கெட் கீழே வரும். ஸோ அப்போ இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னா 26.30 உடைத்தால் தான் மார்க்கெட் கீழே வரும். இல்லைன்னா மார்க்கெட் ரேலியில் தான் இருக்கும். 28 அந்த வீக்கில் இருக்கக்கூடிய சேனல் டாப், இந்த சேனல் டாப் வரைக்கும் நமக்கு போயிடும். 28.3 வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணிடுவோம், இன்னும் புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்போம். ஒருவேளை மார்க்கெட் அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டான் அப்படின்னா ஒரு ஃபாலுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கோல்டுலேயோ அல்லது சில்வர்லேயோ நமக்கு நல்ல ஒரு ஒரு சப்போர்ட் பிரேக் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக புக்கிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். டாப்பரில் பிடிக்கும்போது அந்த ஃபால் பெருசாக இருக்கும். அந்த ஃபாலை நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாவது டவுட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப் பண்ணாதீங்க, கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.